Hello everyone, this is Parthivan. Welcomes you to SAP Education YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு டவுட்டை தான் நம்ம ஒரு வீடியோவை போடுறாங்க. என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா NRI லேப்ஸ் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு கேட்டிருந்தாரு. இப்போது அவர் கேட்ட டவுட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி NRI கோட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம் டீட்டெயில்டாக. இப்போ NRI அப்படிங்கிறது நான் ரெசிடென்சியல் இந்தியன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் இந்தியாவில் பிறந்திருந்து அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் இங்கே இந்தியாவில் முடிச்சுட்டு அவங்களுடைய பிஸ்னஸுக்காகவோ இல்லை அவங்க இப்போ ஜாபு அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் NRI. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு டெப்டேஷனுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ இங்கேருந்து அங்கே போயிட்டாரு அப்படின்னா அவங்க அந்த பேரண்ட் அப்ராடில் இருக்கார். அந்த பேரண்ட்டோட குழந்தைங்க ஸ்டடீஸை அங்கேயே பண்ணியிருக்காங்க அப்ராடில். இல்லை ஏதாவது ஒரு ஆயில் கம்பெனியில் ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்க. ஆயில் கம்பெனி மீன்ஸ் இந்த சவுதி அரேபியாவில் பெட்ரோலியம் கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா. சவுதி அரேபியாவில், கத்தாரில், இந்த மாதிரி இடங்களில், அரேபியன் கண்ட்ரீஸில் எங்கே இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் என்னன்னு சொல்கிறோம், NRIஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இவங்களோட குழந்தைங்க அவங்க இருக்கிற அந்த அப்ராட்லேயே படிச்சுட்டு அவங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இந்தியாவில் MBBS படிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த NRI கோட்டா எலிஜிபிள். இப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது அந்த அப்ராடில் வந்த NRIயினுடைய குழந்தைகள் +2க்கு இந்தியாவில் நம்ம இங்கே +2ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த +2க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸ் அங்கே பண்ணியிருக்கணும். அதாவது ஸ்கூல் லெவலில் இங்கே நம்ம +2ன்னு சொல்கிற மாதிரி +2க்கு ஈக்குவலண்ட்டாக அங்கே ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கணும். அதில் கண்டிப்பாக பயாலஜியை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அது போக அவங்க படித்த அந்த +2க்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் படிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போது அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் அரேபில் இல்லை உருதுல இந்த மாதிரியான ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சிருந்துக்கலாம். அதனால் கண்டிஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். பயாலஜியில் மினிமம் 50% மார்க்கு வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. இந்த கேண்டிடேட்டெல்லாம் NRI கோட்டாவுக்கு எலிஜிபிள். இப்போது NRI கோட்டானுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா 23 ஒரு 25 lakhs வரைக்கும், அதாவது பர் இயர் ஒரு வருஷத்துக்கு 23 25 லட்சம் 25 lakhs அப்ராக்சிமேட் ஃபீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதாவது MBBSோட என்டையர் கோர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க காலேஜில் கட்டுற டியூஷன் ஃபீஸ் மட்டும் அரவுண்டு 1.5 crores. இதில் அவங்களுடைய ஹாஸ்டல் பில்லு, மெஸ் பில்லு இதெல்லாம் ஏட் ஆகாது. புக்ஸு இதெல்லாம் ஏட் ஆகாது, இது தனி. அப்போது 1.2 அதாவது 1.5 crores என்டையர் கோர்ஸுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எந்தெந்த காலேஜ் எல்லாம் இந்த NRI ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ரைவேட் காலேஜஸும், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா டீம்டு யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ்லேயும் இந்த NRI ஸ்டூடெண்ட்ஸு எலிஜிபிள். NRI கோட்டாவில் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிஜிபிள். இப்போது இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ், அதாவது ப்ரைவேட் காலேஜ் இருக்கு இல்லைங்களா. ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற 50% செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு போயிடும். ரிமைனிங் இருக்கிற 50% சீட் இருக்குது இல்லைங்களா. அந்த சீட்டை மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறோம். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே தான் இந்த NRI சீட்டை ஃபில்லப் பண்ண முடியும். டீம்டு யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் NRI கோட்டா ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போது NRI சீட் அப்படின்னா ஓரளவுக்கு என்னென்னு புரிஞ்சுருக்கும். இப்போது NRI லேப்ஸ்டு சீட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போது NRI லேப்ஸ்டு சீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அந்த NRI ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் நடந்த கவுன்சிலிங்கில் எல்லாத்துலேயுமே, அதாவது நீட்டு வந்ததுலேருந்து இந்த NRI சீட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்ஸ் அவங்க அங்கேயே செட்டில் ஆகிருக்கலாம், இல்லைன்னா நான் அப்ராட்லேயே MBBS பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதனால் இது வரைக்கும் NRI கோட்டாவில் அலாட் பண்ண சீட்ஸ் வேக்கண்ட்டாக தான் இருந்திருக்குது. அப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற சீட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லேப்ஸ்டு சீட் அப்படின்னு சொல்கிறோம். NRI லேப் சீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த NRI லேப் சீட்டுக்கு தான் என்ன பண்ணுறோம்,
அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த என்ஆர்ஐ லேப் சீட்டுக்கு எலிஜிபிள். இப்போ இந்த என்ஆர்ஐ கோட்டாக்கு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா நீட்டில் எலிஜிபிள் மார்க், நீட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். இப்போ 113 மார்க்ஸ் அப்படின்னா அந்த 113 மார்க்ஸ் இருந்தாலே போதும், அவங்க வந்து சீட் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். இப்போ அவங்க வந்து சீட் எடுக்கல, என்ஆர்ஐ கோட்டா ஃபில்லப் ஆகலை, அந்த சீட்டை இங்கே இந்தியன் சிட்டிசனில் இருக்கிற யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கண்டிஷன், அவங்களுக்கு வந்து நீட் பாஸ் பண்ணியிருக்கணும், எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கியிருந்தா போதும். ஓகேங்களா, இது மட்டும்தான் பார்ப்பாங்க. அது போக இவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த என்ஆர்ஐ லேப் சீட்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டு 24லேருந்து அதே ஃபீஸ் தான் வரும், 23லேருந்து 25 lakhs. அது வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரலாம். இந்த சீட்டை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், என்ஆர்ஐ லேப் சீட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் எங்கே வேக்கண்ட் இருந்தாலும் அந்த சீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் விரும்புகிற ஸ்டேட்டில் போய் நீங்கள் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் போய் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம். கேரளாவில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயோ டீம்டு மெடிக்கல் காலேஜ்லேயோ, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு மெடிக்கல் காலேஜ்லேயோ, ப்ரைவேட்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த சீட்டாக இருந்தாலும் அங்கே வேக்கண்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த சீட்டை எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா என்டையர் கோர்ஸுக்கும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் அரவுண்டு 1.5 crores வரும். சரி, இப்போ வந்து இந்த என்ஆர்ஐ லேப் சீட்டுனுடைய லிஸ்ட் எப்போ தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் தெரியாது, ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் தெரியாது, செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் தெரியாது, வேக்கண்ட் லிஸ்ட்டு கிடைக்காது. எதனாலன்னா ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் அந்த என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்களா, இல்லை வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா, அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறது, எத்தனை பேர் லிஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வர்றாங்களா அப்படிங்கிறத ரவுண்ட் 1ல் வெயிட் பண்ணுவாங்க. இல்லை ரவுண்ட் 2ல் வந்து யாராவது ஃப்ரெஷ்ஷாக யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்க வரலாம். அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் அந்த வேக்கண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி லிஸ்ட்டு தெரிஞ்சாலும் அந்த வேக்கண்ட் லிஸ்ட்டை செகண்ட் ரவுண்டில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அந்த என்ஆர்ஐ லேப் சீட்டை வந்து எப்போ கிளியராக தெரியும் அப்படின்னா மாப்பப் ரவுண்டில் தான் தெரியும். ஓகேங்களா, மாப்பப் ரவுண்டில் என்ஆர்ஐ லேப் சீட்டை வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு காலேஜுக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கன்சல்டன்சி நாங்கள் வச்சுருக்குறோம், இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து அந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்குறோம், நாங்கள் வந்து அந்த காலேஜோட ஏஜெண்ட் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற சீட்டு இந்த என்ஆர்ஐ சீட்டை தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அப்போது என்ஆர்ஐ லேப் சீட்டை தான் வந்து உங்களுக்கு மாப்பப் ரவுண்டில் அந்த சீட்டு வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடாது, அந்த சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த என்ஆர்ஐ லேப் சீட்டை ஃபில்அப் பண்ணுறாங்க. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அரவுண்டு 1.5 crore. இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் என்டையர் எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கும். இதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் இன்க்ளூட் ஆகாது, அதுக்கப்புறம் மெஸ் பில் இன்க்ளூட் ஆகாது, அது போக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகாது. இதுக்கான எலிஜிபிலிட்டி நீட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மற்றபடி இந்த ஸ்டேட் கோட்டாலேயோ இல்லை வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயோ இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் கேட்குற மாதிரி மற்ற அன்னெசரியாக வேறு எந்த டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் அதுக்கப்புறம் அவங்க கேட்குற அமௌண்ட்டு மட்டும் இருந்ததுன்னா என்ஆர்ஐ லேப் சீட்டை நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென், பை, see you, have a nice